ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃப்ரீ ஃபயரில் என்னோட அண்ணன் கூட விளையாட போகிறோம். அதான் சொல்கிறேன் என்ன எங்கள் அண்ணன் மூஞ்சி காட்டலாமா? வாங்க, எங்கள் அண்ணனை மூஞ்சி காட்ட போகிறேன். நான் இப்போ இங்கே வரேன், இது ஃபோட்டோ இது எடுக்கிறேன். அண்ணனை மூஞ்சி காட்டுதா? இங்கே பாருங்கள், இது எங்கள் அண்ணன். இது இருக்கா பாருங்க. ஏய், சரி, எங்கள் அண்ணனை பார்த்தாச்சா? இப்போ நாங்கள் சிஎஸ் போட போகிறோம். ரெடியா இருக்கியா? Free Fire India is set in a virtual world, and it's not based on... I trained myself for this on Bermuda. போன மேட்ச் ஒரு கன்று கூட எடுக்காம நேராக போய் மேட்ச் ஜெயிச்சுட்டு வந்தேன். அதே மாதிரி நீக்கம் பண்ண போகிறேன். வாங்க, இதோ இங்கே இருக்கான் பாருங்கள். ஒரு டம்மி பீஸ் மாதிரி நிற்கிறான் பார்த்தீங்களா? இதுதான் எங்கள் அண்ணன். ஆமாம், கூட சேர்ந்து சித்தப்பாண்ணா. பின்னாடி பேசுறது என்னோட இன்னொரு தம்பி. அவன் பேர் வந்து கபிலேஷ். அதே உங்களுக்கு ஆலினை பற்றி தெரியும், அம்மா அஸ்வினை பற்றியும் தெரியும். ஆனால் உங்களுக்கு கபிலேஷ் பற்றி தெரியாது. அதான் காரணம். மேட்ச் அதுதான் முடிச்சு விட்டாங்க. போ, எப்படி போட்டாங்க நீங்களே பாருங்க. நான் இங்கே வந்துட்டுருக்கேன், இன்னும் போடுறேன். அதுதான் நம்மளை முடிச்சு விட்டாங்க. போ, மேட்ச் தோத்துட்டோம். 1-0. வந்து பொங்கல் லீவுக்கு எங்கள் ஊருக்கு வந்துட்டாரு. அதனால நானும் அடுத்த மேட்ச்சில் நானும் வருவேன். அதனால் பார்த்து தயாராக இருங்க. அடுத்த எபிசோட்ஸில் வருவான்னு நினைக்கிறேன் தம்பி கபிலேஷ். சரி, வாங்க பார்க்கலாம். நான் ஒரு ப்ரோ பிளேயர் மக்களே. இன்னொரு பைக்கு போர்டு வாங்கலாம். போர்டு 360 போட்டு எல்லோரும் அடிக்கலாம் கைஸ். ஆனால் போர்டு இப்போதைக்கு வேணும். நம்மளுக்கு கன்று வேணும். அதுதான் பயம் டேமேஜ் கொடுத்தாச்சு கைஸ். Oh my god, this is the great save. Hey! எங்க இருந்து அடங்கொப்பறானே போடு தள்ளிட்டாங்க. கீழே போய் ஆடுறா பெரிய. நீயும் இன்னொருத்தனா கேட்க. கோவிந்தா வாங்கலாம் நம்ம பிரவீன். கோவிந்தா. சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட் மேட்ச் 3வது ரவுண்ட் ஆரம்பிக்கின்றது. இதெல்லாம் ஏகே படிச்சு ஒன்று எடுத்துட்டு நம்ம இப்போ என்னோட போர்டு வச்சு 360 போட்டு எல்லாரையும் மண்டையில் அடிக்க போகிறேன். வாங்க போகிறோம். இந்த 360 மேட்ச் நம்ம பிரவீன் பாஸ் இங்கே தான் நிற்கிறான். பார்த்துக்கோங்க, மண்டேயில் வச்சா பிடிக்கும். இது பாருங்க, இப்படி எடுத்துக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் நானும் பிரவீனாக சண்டை போடுவோம். அதையும் பார்த்துக்கல. ரெடியாக இருங்க. அதுவும் லோன் லூஃபில். அடுத்து நாங்கள் மைன்கிராஃப்ட் கூட விளையாட வாய்ப்பு இருக்குது. மைன்கிராஃப்ட்லாம் ரொம்ப கஷ்டம் தான் ஏற்றுறதுக்கு. ஏன்னா அது காப்பி கூட விளாட்னாங்க. காப்பி கேம். அடுத்து இந்தோனேஷியா வருவோம், இல்லை அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க.
ஓடுறேன். ஏய் எத்தனை நேரம் தானே நான் அடிக்கிறேன் 2 பேரும் அடிச்சுட்டா யாரு? நீ ரெண்டு. பிரவீன்னா ஒரு ஆள். நான் போன வாட்டி இவன் இல்லாமல் நான் ஒரு மேட்ச் முழுக்க உயரம் ஒரு கன் வச்சு ஜெயிச்சவன் நான். என் சித்தப்பா பிரவீன் இருக்கிறதுனால அது உண்மைதான். என்னோட கொடுக்குறியா அதனால பிரவீனுக்கு நல்ல கன்னை கொடுக்கணும். அதனால் கண்ணை கீழே போடுறேன். கன்று 2 Resources here. கன்று கொடுத்துட்டேன் பிரவீனுக்கு. இந்த கண்ணை வச்சு எதுவும் ஒழுங்காக அடிப்பானான்னு பார்ப்போம். வாங்க 360 போட்டேன். நிறைய மண்ணு தெரியும். அப்படியே ஒழிஞ்சிக்கலாம். ஒரே மண்ணில் நம்ம லாங் ரேஞ்சிலேருந்து அடிக்க முடியாது. போடு இதை பாருங்க. போடுங்க. நான் ஒரு நாக்கு போட்டாச்சு முதல்ல இருக்குமே. நீங்க உட்காரா போர்டில் இருக்கேன் அடிக்கு. போர்டை வச்சு மேட்ச் கறியா நீங்கள் மேட்ச்சை நம்ம போர்டை வச்சு முடிகிறோம். அதான் நம்ம வேலை. 4ல் ஒரு பேர் அவுட்டு. ஒரு ஆள் Help me. இருக்காரு. அவுட் ஆக போறாங்க. இருக்காரு. எங்கே இருக்க இந்த அடிக்கிறாங்க? Double மேலே takedown. இருக்காங்களா? இப்போதான் நான் கவனிக்கிறேனே. இங்கே பாருங்க. பேட்டிலோ மேட்ச் முடியவில்லை. முடிஞ்சு சிஎஸ் மேட்ச் தோத்துட்டுமே. இப்படி மல்லாக்கா மக்களே, தோத்துட்டோம் மக்களே. ரொம்ப கவலையாக இருந்துச்சு. ரெயின் ஒன்று கவலையாக உள்ளது இங்கே பாருங்க. அதனாலே சரி, அடுத்த வீடியோவிலாவது நாங்கள் வந்து 1 vs 1 போகிறோம். அதுவும் லோன் லுக்கில் எப்படி போனோன்னு கூட காட்டிடுறேன். இது பாருங்க. லோன் லிஸ்ட்டில் போயிட்டு சைடில் இருக்கிறதுல 1 vs 1 வச்சிங்கன்னா நீங்கள் வந்துடலாம். சரி, ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நான் ஒன்று வீடு பழகிறோம்.